மேஷம் ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரமாக போறாரு. வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் என்ன அணுகலாம். மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசி. இப்போ சனி உங்களுடைய ராசிக்கு எங்கே வக்ரமாகறாரு? 12ஆம் இடம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடம். அவரே உங்களுடைய ராசிக்கு 10, 11 வீடோட அதிபதியாக இருக்கார். இப்போ 11ஆம் இடத்தோட அதிபதி 12ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு அவர் வக்ரமாகி கிடக்கிறாரு அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அவர் ரேவதியில் இருக்காரு. அடுத்து அவர் எங்கே போகிறாருன்னா உத்திரட்டாதிக்கு போகிறாரு. ஸோ போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முக்கிய மாற்றங்களை உங்களுக்கு சனி பகவான் அடுத்த ஒரு 6 மாத காலங்களுக்குள் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஸோ வெளிநாட்டில் வேலை போய் பார்க்கணும், இல்லை நான் ஃபாரின் ட்ராவல் பண்ணி போகணும், இல்லை படிப்புக்காக நான் ஃபாரின் போகணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவோட நேரடி தொடர்பு சனிக்கு கிடைக்குது. ஸோ குரு, சனி, அப்புறம் ராசிநாதனான செவ்வாய். ஸோ இந்த 3 கிரகங்களோட தொடர்பு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 6 மாத காலங்களுக்கு கிடைக்கிறதுனால ஸோ சனியோட தாக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் அதிகமாகவே இருக்கு. இதை நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரியரை பொறுத்த வரைக்குமே இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 27வது ஒரு நட்சத்திரமாக வருது. ஸோ ரேவதி புதனோட ஒரு நட்சத்திரம், அது காலச்சக்கரத்துடைய 27வது ஒரு நட்சத்திரம். ஸோ சனி அந்த ஒரு நட்சத்திரத்தை கடக்கும்போது சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வரணும். அது 12ஆம் வீட்டு தொட்டு தான் இருக்கும். ஒன்று உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியே ஏதாவது ஒரு நாடுக்கு போய் ஒரு படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். தொலைதூர பயணம் மேற்கொள்கிற ஒரு காலகட்டமாக அடுத்து ஒரு 6 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இதில் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும்? அதாவது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகி 2ஆம் வீடு, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறாரு, ராசிக்கு 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறாரு. ஸோ 2, 6, 9. ஸோ அர்த்த திரிகோண வீடுகளில் முக்கியமாக அவர் தொடர்பு கொள்றதுனால 2ஆம் வீடு அப்படின்ற தனஸ்தானத்தை அவர் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய எதிரி, வம்பு, வழக்கு, கடன், நோய் எதிரி ஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அடுத்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்கிறாரு. ஸோ 2, 6, 9 அப்படின்றது மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேமிலி வைஸ் இந்த ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபேமிலியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா சனியோட வக்ர பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டடான ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு 6 மாத காலம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்க, பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு டைம் இருக்குது. ஏன்னா அவசரப்படவே முடியாது. சனி ஒரு வக்கரமாக ஒரு ஒரு டைம் பீரியட் போகிறாரு அப்படின்னா அந்த டைமில் நம்ம பின்னோக்கி பார்க்கணும். எதையுமே அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம பண்ணவே கூடாது. ஸோ பொறுமையாக தான் அந்த இடத்துல நம்ம பண்ணணும். ஸோ சனியோட பார்வையுமே அதுதான் சொல்லுது. ஏன்னா சனிக்கு பாருங்களேன், அந்த திருஷ்டி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த திருஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக மீன ராசியிலேருந்து அவர் விழுறதுனால ஸோ அந்த திருஷ்டியானது 2, 6, 9 பாவங்களில் விழுது. ஸோ நீங்கள் அடுத்த ஒரு 6 மாத காலங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கும் போது மேஷராசிக்கு சனியோட வக்ர பார்வை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறது கிடையாது. சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு.
நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா சனி பெயர்ச்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது, ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி, அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபிளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது, சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது, நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையா பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது, அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரமாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.